தமிழகத்தின் வீர மரபும் சமூக போராட்டங்களும் காலம் கடந்தும் பேசும் மண் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மண்ணில் சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி இந்த 3 கொள்கைகளுக்காக குரல் கொடுத்தவர்தான் தியாகி இமானுவேல் சேகரனார். ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் கிராமத்தில் பிறந்தவர் தியாகி இமானுவேல் சேகரனார். இளமையிலேயே துணிச்சலும் தலைமை திறனும் அவரை தனித்துவமிக்க மனிதராக உருவாக்கின. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார். 1945ஆம் ஆண்டு முதல் 8 ஆண்டுகள் வரை பிரிட்டிஷ் ராணுவத்திலும் சுதந்திர இந்திய ராணுவத்திலும் பணியாற்றினார். 1952ஆம் ஆண்டு ராணுவ பணியை துறந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த சமூக போராளியாக மாறினார். 1953ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் இயக்கம் தொடங்கி சாதி நல்லிணக்கம், விதவை மறுமணம் உள்ளிட்ட 7 புரட்சிகர தீர்மானங்களை நிறைவேற்றினார். பெட்ரோமாக்ஸ் விளக்கின் ஒளியில் ஊர் ஊராகச் சென்று தீண்டாமைக்கு எதிரான சமூக விழிப்புணர்வை உருவாக்கினார். அருப்புக்கோட்டை இரட்டை குவளை ஒழிப்பு மாநாடும் முதுகுளத்தூர் அரசியல் மாநாடும் அவரது போராட்டத்தை தமிழகமெங்கும் எடுத்துச் சென்றன. 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் 33 வயதிலேயே அவரது புரட்சிகர வாழ்க்கை துயரமாக முடிவடைந்தது. ஆனால் அது ஒரு முடிவல்ல, ஒரு சமூக எழுச்சிக்கான தொடக்கம். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து பரமக்குடியில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மக்களின் பார்வைக்கு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவரது வாழ்க்கை, தியாகங்கள் மற்றும் சமூக நீதிக்கான போராட்டங்களை புதிய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் நவீன வசதிகள் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை தமிழ் மண்ணுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெயர், ஒரு எழுச்சி, தியாகி இமானுவேல் சேகரனார் புகழ் தமிழ் மண்ணில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும்.